गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। அது பொலிட்டிக்கல்லாம் ஒரு வேவ்னு சொல்லுவோம்ல, அதாவது பொலிட்டிக்கலில் ஒரு வேவ் இருக்கும். சினிமாலாம் கூட என்டிஆர் வேம்போம், ஸ்பிரிச்சுவல் வேம்போம். அதே மாதிரி இப்போ ஸ்பிரிச்சுவல் வே நடக்கிறது, ஸ்பிரிச்சுவல் சூறாவளி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு இதில் காகிதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு வேர்டு, ஒரு ரிலிஜன், ஒரு லாங்குவேஜ், அந்த ஸ்திதி இப்போ வர வேண்டியது. ஏன் வரணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் டெவலப் ஆகிருக்கு. அப்போ வந்து அது ஒரே பாஷை இல்லை அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது கஷ்டம். வந்து ஒரே பாஷா இருந்தாக்க எல்லாருமே சௌகரியமாக அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது பிரபஞ்சம் முழுக்க பாஷை மாறிடுது அப்படின்னா சொல்கிற விஷயம் வந்து வேறுபடலாம். ஒரே விஸ்வம். முன்ன காலத்தெல்லாம் சமுத்திரம் தாண்டி போனாக்கவே பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்பா. அதாவது ஒரு பாபம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த காலத்துலேயே கூட கொஞ்சம் பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறா. சமுத்திரம் தாண்டி போயிட்டு வந்தாக்க அவள் இங்கே வந்து ஏதாவது இந்த சிரார்த்த காரியம்லாம் பண்ணுறதுன்னா பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லுவாள். இப்போ சமுத்திரம் தாண்டி போனால் ஆனந்தம், ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறா. ஒன் வேர்ல்டு, ஒரே பிரபஞ்சம். என்ன நடக்கிறது? தர்மம் இன்னும் அந்த கோணத்தில் வரல, ரொம்ப இண்டிவிஜுவல் ஆயிடுது. பாரதிய தேசத்தில் தான் மனுஷ ஜாதி தனக்கு தெரியாமலே அந்த திசையை நோக்கி போகிறா. காந்தி கூட இந்த காலத்தில் இருக்கும்போது சமுத்திரம் தாண்டி போய் பிராயச்சித்தம் பண்ணான்னு சொல்லுவாள். ஒன் வேர்ல்டு, ஒரே பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு உபயோகப்படும் இந்த விஸ்வ தர்மம் வந்து ரொம்ப வருஷமாக, கோடிக்கணக்கான வருஷமாக நம்ம பாரத தேசத்தில் இருக்குது. யூனிவர்சல் வேவ் அது இப்போ வெளியில் வருது. ஒரே விஸ்வம், ஒரே பாஷை. எப்போ அது அவசரமோ அப்போ அனுபவத்துக்கு வருது. இது வந்து சகஜமாக நடக்கிறது. ஒரே தர்மம். எப்படி அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, உனக்கு ஒரு புது பதம் இன்ட்ரடியூஸ் செய்யணும். ஜியோ பாலிட்டிக்ஸ் போல் ஜியோ ரிலிஜன் இன்ட்ரடியூஸ் செய்யணும். ஜியோ பாலிட்டிக்ஸ்னு என்ன சொல்கிறது? என்ன, இப்போ கம்யூனிஸ்ட் வந்தது, காங்கிரஸ் வந்தது.
இப்போ வந்து காந்தியிசம், நேருயிசம், பிளேட்டோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பூமியில் பௌதிகமான மனுஷாளுக்கு ஜியோகிராஃபி இது வந்து ஜாகிரஃபி பாலிட்டிக்ஸ் வந்து மாறுறது. அதாவது ஜாகிரஃபி பாலிட்டிக்ஸ் மாறுறதுன்னு புரிஞ்சுன்ட்டா மகாபாரதம் நமக்கு புரியும். இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுண்டா நம்ம மனுஷ சரீரத்தில் நடக்கிற விசித்திரமான இது பரிஸ்திதி கூட நமக்கு அர்த்தமாயிடும். நீ இருக்கிற சூழ்நிலையில் பௌதீக சரீரமும் மாறுறது. அப்போ வந்து நம்மளுடைய எண்ணங்களும் மாறுறது. அதாவது ரொம்ப இறுக்கமான ஒரு இருட்டு ரூமு, சின்ன ரூமில் உன்னை உட்கார வச்சா எப்படி இருப்ப? உன்னோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? அதே இது வெளியில் நல்ல விசாலமான ஒரு ரூம், அந்த நல்ல வெளிச்சம் வந்து ரொம்ப பெருசாக காற்று வசதியெலாம் இருந்து அந்த ரூமில் உட்கார வச்சா அப்போ உன்னோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது? மாறுதல் கண்டிப்பாக தெரியும். ஜாகிரஃபி மாறுறது. பௌதிக ஸ்திதி பாரத தேசத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறது. அப்போ நம்மளுடைய சேத்தனத்துவத்தை, கான்ஷியஸ்னஸை நினைவுபடுத்திக்க முடியும். இதை வந்து சாதாரணமாக நம்ம இந்தியாவில் பாரத தேசத்தில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். இதுக்காக நீ கொஞ்சம் கர்வமாக கூட ஃபீல் பண்ணலாம். இதர தேசத்தில் இது சம்பவம் ஆகாது. ஆத்தியாத்மியத்தில் நீ தெரிஞ்சுக்கிறத வேறு ஒரு சரீரத்தில் ஒரு அமெரிக்கன் அந்த தேசத்தில் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட பண்ணினான் கிரைஸ்ட்டு. அவர் வந்து அந்த தேசத்தில் பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. முகமது இவாள்லாம் அது ஸ்பிரிச்சுவல்ங்கிறது பாரத தேசத்தை தவிர வேறு எங்கேயுமே விஸ்தாரமாக இருக்காது. அதுக்காக நீ அவள்கிட்ட இல்லையா அப்படின்னு அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிண்டு அவள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு போக வேண்டாம். நம்ம சப்ஜெக்டை நீ புரிஞ்சுக்கோ. இன்ஜினியரிங் காலேஜ் போனாக்க இன்ஜினியர், மெடிக்கல் காலேஜ் போனாக்க டாக்டர். பாரத தேசத்தில் தான் பௌதீக சரீரம் மாத்திரமே ஆத்தியாத்மிகத்தை அனுபவிக்க முடியும், சர்ச்சை செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும். புரியலன்னா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கலாம். அவதாரங்கிறது இதர தர்மத்தில் இல்லை. இதர மதத்தில் தேவதூதன், மெசஞ்சர் அப்படின்னு தான் சொல்லுவாள். நோ அவதாரம். நம்ம பாரத தேசத்தில் பகவானே சுயமாக சரீரத்தை எடுத்து நம்மகிட்ட மனுஷனாக பழகிறார். நம்ம அது மூலமாக நம்ம சரீரத்தில் மாறுதலை கொண்டு வர செஞ்சதும் இந்த பாரத தேசத்தில் தான். இங்கே பிரயத்தனம் செய்கிறது மட்டுமே அவதாரம். அந்த அவதாரம்லாம் என்ன செஞ்சது? மனுஷ சேதனத்துவம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டா அதுக்கப்புறம் அர்த்தம் செஞ்சுக்கிறது, அதை பற்றி அதை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கி போயிடுறா. எஜுகேஷனில் கொஞ்சம் இது அந்த அளவில் சொன்னால் இது புரியும். அதாவது எஜுகேஷன் கொஞ்சம் படிப்போம், நம்ம கொஞ்சத்துக்கு மேலே அது புரியல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புஷ் கொடுக்க வேண்டியிருக்கு.
இதை வந்து அந்த புஷ்தரும் சேத்தனத்துவம் தான் அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அவதாரத்தில் சொன்ன வேலைகளெல்லாம் நமக்கு புரியும்படி சொன்னவர் ரிஷி, குரு அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணனோட சரீர நிர்மாணத்தில் 2 அற்புதம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, ஒன்று சேத்தனத்துவத்துக்கு புஷ் கொடுக்கறது, 2வது அர்த்தம் புரியாதவர்களுக்கு கிருஷ்ண சரீர நிர்மாணத்தில் உள்ள அற்புதம் என்ன அப்படின்னா, சேதனத்துவம் புஷ் தந்தாரவர். அவதாரத்துக்கு குருவாக அர்த்தம் தெரியாதவர்களுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தார். அர்த்தம் சொல்கிறதுக்கு பிரயத்தனமும் பண்ணார். இது ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோ. கிருஷ்ணர் வந்து அவதாரமும் ஆச்சு, ரிஷியும் ஆறார். நம்ம நிறைய கிரந்தங்கள்லாம் படிச்சிருக்கோம். ரெவல்யூஷன் ரஷ்யாவில், அமெரிக்காவிலலாம் நடந்தது. க்ரீன் ரெவல்யூஷன், ரகரகமாக பேர் பார்த்தோம். சேத்தனத்துவ கிராந்தி இப்போ பார்க்க போகிறோம். இப்படி பிரபஞ்சத்தில் எங்கேயுமே நடக்கலை. சேதனத்துவ ஸ்தாயிங்கிறது மனுஷ ஸ்தாயிலிருந்து இன்னும் உயர்ந்த ஸ்தாதிக்கு போகிறோம். அது வந்து அற்புதமான ஒரு ஸ்திதி, அது ஒரு அற்புதமான ஸ்டேஜுன்னு நினச்சிக்கோங்க. இது எப்பவும் நடக்கலை. ஆர்கமெட்டிஸ் இன்னும் இந்த சயின்டிஸ்டுக்கெலாம் இது எங்கேருந்தோ நேச்சரில் நடந்துருந்தா அதை வச்சுட்டு அவள் ஏதோ செஞ்சிருப்பா. நேச்சரில் உள்ள நியமும் ரூல்ஸை புரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ப இருந்தால் ஒப்புக்கொள்வா, இல்லைன்னா ஒப்புத்துக்க மாட்டா. பிரகிருதி அதீத அப்நார்மல் மாறுதல், அதாவது இந்த 1.5 வருஷம், அதாவது இந்த மாஸ்டர் வந்து 1998 சொல்கிறார். அந்த 2000 வரும்போது ஒரு பெரிய மாறுதல் வரும். அது வந்து ஸ்பிரிச்சுவலில் ஒரு சூறாவளி அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்க பொருள். எதுக்கு இந்த மாறுதல், எதுக்கு இந்த மாறுதல் அவசியம், இதை நன்னா புரிஞ்சுக்கோ. 3 அல்லது 4 வருஷத்துக்கு கீழே முன்னாடி இவ்வளோ மாறுதல் இல்லை கம்ப்யூட்டரில். நாசா சயின்டிஸ்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி சூரியனில் நடந்த ரொம்ப முக்கியமான மாறுதலை கவனிச்சா. இது மாதிரி விஷயம் எப்பவும் இது போல் நடக்கலை. அங்கே வந்து சூரியன்கிட்ட புயல் வந்தது, அது பூமியை டச் பண்ணி போச்சு. அதை அவள் ரெக்கார்ட் செஞ்சுருந்தா. எதை ரெக்கார்ட் செஞ்சா? அந்த புயலில் வந்த அநேக மாறுதல்கள் கூட ரெக்கார்ட் பண்ணியிருந்தா. அதன் ப்ராசஸ் நமக்கு என்ன சொல்கிறதோ அந்த கம்ப்யூட்டர் டேட்டா அனலைஸ் செஞ்சு நமக்கு விவரமாக சொல்கிறா. இந்த அற்புதமான டெக்னாலஜி நமக்கு டெவலப் ஆனால் மானவ சேத்தனத்துவம், மனுஷாளுடைய சேத்தனத்துவத்தை இது டெவலப் மாறுது. மனுஷா சேத்தனத்துவம் இதை கிரகிக்க முடியாமல் இருக்கா. நாசாலேருந்து இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கா, இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த அற்புதமான ஒரு டெவலப்மெண்ட்டு. இதை நம்ம மனுஷாலாம் அதை வந்து அவ்வளோ கேஷுவலாக எடுத்துகிட்டு அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கா. வெரி கேர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட். புதிய தர்மம் இப்போ நமக்கு அது ரொம்ப தேவைப்படுறது. எதற்கு? அசல் தர்மம்னா என்ன? தர்மம் யோகம் என்றால் பாஷையில் வித்தியாசம் இல்லை. முன்காலத்தில் தர்மம் யோகம் இதில் வேறுபாடு இருந்தது. ரெண்டுமே ஒன்று தான். ஸ்ரீகிருஷ்ணர் யோக கர்மசு கௌசலம் அப்படின்னார்.
எக்ஸ்பர்டைஸ்டு ஆக்ஷன் இன் யோகா. எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப நீட்டாக செஞ்சால் எக்ஸ்பர்ட்டாக அவா யோகியே. நீ காயத்ரி மந்திரம் பண்ணினியா, யஜ்ஞம் பண்ணினியா, பொட்டு வச்சுட்டியா, குடும்பி இருக்கா, எல்லோ கலர் போட்டுண்டு ஜபம் பண்ணினியா, பச்சை கலரா, இதெல்லாம் தர்மத்துக்கு அளவுகோலாக இருக்கிறதே தவிர நீ செய்யும் வேலை உன்னை விட இன்னும் யாரும் சிறப்பாக பண்ண முடியாது. அவ்வளோ பெஸ்ட்டாக செய்யணும். அவள் தான் யோகி. யோக சமத்துவம் யோக உச்சதே. ஈக்குவாலினிட்டி பேலன்ஸ் இஸ் யோகா. இந்த 2 லட்சணமும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அவசர காலத்தில் காரில் போகிறோங்கிறோம், பிளெயினில் போகிறோங்கிறோம், ஃபாஸ்ட்டாக போய் நீ செய்கிற வேலை கனகாரியம், ரொம்ப முக்கியமான வேலை என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணு. என்ன டிஃப்ரென்ஸு உன் சேதனத்துவத்தில் வர்றது? ஒன்றும் வரல. மாடர்ன் கம்யூனிகேஷன் யாவும் எதற்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? அதாவது சயின்டிஸ்ட் ஒரு விசித்திர பிராணி அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்கிறான்? அந்த சயின்டிஸ்ட்டுக்கே அவள் செய்கிறது என்னங்கிறது தெரியாது. அவள் என்ன கண்டுபிடிக்க போகிறா, அதனோட ரிசல்ட் என்னன்னு சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாது. ஆனால் யோகிக்கு தெரியும். அதனால தான் சயின்டிஸ்ட் விசித்திர பிராணி அப்படிங்கிறோம். அற்புதமாக கண்டுபிடிப்பா. இப்போ கார் எடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸில் திருப்பதி போகலாம் அப்படிம்போம். ஃப்ளைட்டில் பிஸ்னஸ்க்காக போகிறோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் உன்னோட தனிப்பட்ட மானசீக ஸ்திதி எப்படி இருக்குது? ஒரு அனீசினஸ் இருக்குது. அதாவது இந்த காரில் போகணும், அந்த வேலையை பண்ணணும், அது அடுத்தது பண்ணணும் அப்படின்னு மைண்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு அடுத்தடுத்து ஒரு ப்ரீ ஆக்குப்பைடாக இருந்துட்டு அது ஒரு அனீசினஸ்ஸு தானே க்ரியேட் ஆகிடுறது. இந்த லைஃப் நமக்கு பிடிக்கல. நான் உள் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது, சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அந்த ஒரு பாவம் எல்லாருக்குமே இருக்குது. அது எதனால் வருது அப்படின்னா, இந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட ரிலிஜன் இல்லை. ஸ்பீடு ரிலிஜன் பகவத்கீதை மட்டுமே கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. எந்த புக்கு வேணால் படி, கீதை இன்ஸ்டன்ட் ரிலிஜன் இல்லை. ஏஷா பிராமிய ஸ்திதி பார்த்தா, இதே பிராமிய ஸ்திதி அப்படிங்கிறா. யுத்தம் ஆரம்பமாச்சு, சங்கு ஊதின சில நிமிஷத்தில் யுத்தம் ஆக போகிறது. குழப்பமான ஸ்திதியில் இருக்கார். யோக ஸ்திதிக்கு அர்ஜுனன் கேட்டார், நீ இதை நன்னா புரிஞ்சுக்கோ, நீ இந்த ஜென்மாஷ்டமியில் இதை சாதிக்கணும், இதை புரிஞ்சுட்டா முடியும். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு மாதிரி மந்த நிலையை ஒதுக்கிட்டு இதை நீ கேளு. அப்போ நீ கூட அர்ஜுனோட ஸ்திதிக்கு இந்த க்ஷணமே போயிடுவ. ட்ராபேக் 2 விஷயம் நன்னா புரியணும். இப்போ இருக்கிற குளோபில் இப்போ இருக்கிற ஸ்டண்ட் ஆச்சு சயின்டிஃபிக்கு கூட, மிலிட்ரி சீக்ரெட்ஸு கூட சீக்ரெட்டாக வைக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருக்கு.
அதாவது நம்ம ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சோடனே யூஎஸ்க்கு கோபம் வந்தது. என்ன அப்படின்னா, அதாவது சாதாரணமாக சொல்வாளே, என்னோடய ஹஸ்பண்டு அடித்ததுக்காக நான் வருத்தப்படலை, என்னோட ஓர்படி சிரிச்சா பாரு அதுக்கு தான் அழறேன் அப்படின்பா. அமெரிக்காவுக்கு என்னென்னா, இந்தியா நியூக்ளியர் பாம் தயார் செஞ்சது கோபம் இல்லையா, டெஸ்ட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு முன்னாடியே இவ்வளோ ஸ்பேஸ் டெக்னிக்கெல்லாம் இருக்கும்போது, சேட்டலைட்ஸில் இருக்கும்போது அவள் கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா, அது அவளுக்கு கோபம். பூமிக்குள்ளே ஒரு என்ன வச்சாலும் கண்டுபிடிச்சிட முடியுமா, இந்தியர்கள் கிரேட் அப்படின்னா. அமெரிக்கா சேட்டலைட்டில் பூமியில் 200 கஜம் உள்ள ஒரு சின்ன சிகரெட் பெட்டி இருந்தாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அது சிகரெட் பெட்டி இருக்குது யார் பட்டான்னு சொல்லாது, ஆனால் அந்த அற்புதமாக அதை கண்டுபிடிச்சிடும். நம்ம ஒரு சுருக்கிண்டு ஜீவிக்கிறோன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட உணர்வுகளை, அதனால் நம்மளோட லைஃப் இன்னும் ஷிங்காகுது. இத்தனை நாள் நம்ம கம்பைன்டு ஃபேமிலியில் இருந்தோம். அந்த அந்த கம்பைன்டு ஃபேமிலியிலேருந்து இப்போ தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அதாவது அசல் பிரச்சனை நம்ம படிப்பு, நம்ம வித்யை எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறது அப்படின்னா, பிரபஞ்சம் ஒன்றா போகிறது. பிரபஞ்சத்தில் எல்லாம் யூனிவர்சலாக இருக்குது. தனிப்பட்டவா மனோபாவங்களை அவள் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோ சிவிலைஸ்டாக இருக்கும். விவேகானந்தர் அவரோட அம்மா போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழறார், தவிக்கிறார், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். பாக்கி இருக்கிறவாள்லாம், அம்மா செத்து போனாக்க என்ன காஷாய வஸ்திரம் கட்டிட்டு நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டா. அம்மா போய் என்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியலையா அப்படின்னா இந்த காஷாய வஸ்திரம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறார். நம்ம சரியாக புரிஞ்சிக்காதது தான் காரணம். தர்மம்னா நாம் என்ன நினைக்கிறோம்? ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நீ கூட அந்த தப்பு தான் செய்கிற. அதாவது பாவனையில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் செஞ்ச, அதாவது நம்மளோட கூட இருக்கிற வாழ்க்கெல்லாம் நம்ம சம்பந்தம் வச்சுக்கணும். ஆனால் அதை ரொம்ப ஈடுபாடு அதுலேயே ஊன்றி போயிடக்கூடாது. இந்த ஒரு விஷயம் பற்றி வரப்போகிற காலத்தில் சொல்வோம். சனாதன தர்மம்னு சொல்கிறோம், ஏன்ஷியன்ட்டு. அதாவது நமக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கலாம். அந்த பந்தங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், எந்த அளவுக்கு அதோட ஈடுபாடு இருக்கணும், அட்டாச்மெண்ட் இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஆனால் எல்லாமே ஒரு மாயை தான். ஏன்ஷியன்ட் ரிலிஜியன்னா பிரச்சனை வராது. பிராச்சீன தர்மம், இந்து தர்மம் அப்படின்னு சொல்கிறதுனால ப்ராப்ளம் வருது. பிராச்சீன தர்மம் அப்படின்னா பௌதிக ஜகத்தில் இருக்குது. பாரத சரித்திரத்தில் அற்புதமான ரோல். நாராயணா நாராயணா நாராயணா. நாரதர் 3 உலகமும் போவார். ஆக்சுவலாக அவர் தான் ரியல் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். அவரை யாருமே இன்னும் கண்ட்ரோல் பண்ணலை. தேவர்கள், ராட்சசா, மனுஷா எல்லாத்தையும் போவார். அவர்கிட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்பா, இந்த பிரச்சனைக்கு என்ன, அந்த பிரச்சனைக்கு என்ன அப்படின்னு. அவரோட ஆலோசனையை கேட்டு செஞ்சவா நிறைய அவளுக்கு ரிசல்ட்டும் கிடச்சிது. அவர் ஸ்பீடாக 3 லோகமும் போனார்.
இப்போ சயின்ஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. டைம் நீ முன்னாடி போகலாம், பின்னாடி போக முடியாது. ஆக்சுவலாக எவ்வளோ கிரேட் ஆனாலும் 13, 14, 15 அப்படின்னு தேதி சொல்லலாம். 12, 11, 10 அப்படின்னு நீ பின்னாடி போக முடியாது. ஆனால் இப்போ சயின்டிஸ்ட்டு இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறா. லாஜிக்காக இதை சர்ச்சை பண்ணி ஒப்புத்துக்கிறா. என்ன அப்படின்னா, நீ தலையை தூக்கி ஆகாசத்தை பார்த்தா ஸ்டார்ஸ் தெரியறது. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் 100 கணக்கான மைல் தூரத்தில் இருக்குது. 200 மைல் தூரம் அப்படின்னா அந்த லைட்டு நமக்கு வரத்துக்கு 200 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் டீப்பாக போகிற அவசியம் இதில், இன்னும் நம்ம இதை சர்ச்சை பண்ணிட்டு ரொம்ப டீப்பாக போகிற அவசியம் இல்லை. அதாவது 5 ஸ்டார் தூரம் அப்படின்னா 5 இயர்ஸ், 5 வருஷம் ஆறுது நமக்கு அந்த ஸ்டார் லைட்டு நமக்கு வரத்துக்கு. நீ பார்க்கும் ஸ்டார்லாம் எங்கே இருக்குது நமக்கு தெரியாது. அப்போ நீ பார்க்குற ஸ்டார் 5 வருஷம் அந்த ஸ்டார் முன்னாடி இருக்கா, நீ பின்னாடி இருக்கியா? இட் இஸ் பாசிபிள். உன்னோட முன் சேத்தனத்துவத்தை மாற்றிக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது. இது எப்படி மாற்றிக்கிறதுன்னு சயின்டிஸ்டுக்கு புரியல, யோகிகளுக்கு புரிஞ்சது. ஆத்ம சமயமனம். 6th சாப்டரில் சொல்கிற யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்காஹ. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. அதாவது ட்ரீம் லேண்டு ரொம்ப விசேஷமான ஸ்தாயி. நீ கனவு காண்ற, கனவில் நீ இன்னொருத்தரை அழைச்சிட்டு வர முடியாது. யோகி அழைச்சிட்டு போவா. யோகி கனவில் வந்தால் அவரோட இஷ்டப்படி கனவில் வருவாரே தவிர உன்னோட இஷ்டத்தால் அவர் வரமாட்டார். உனக்கு தேவதா தரிசனம், திவ்ய புருஷ தரிசனம் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் அவளோட இஷ்டப்படி. இட் கேன் பி கண்ட்ரோல்டு. அதாவது இப்போ நான் தூங்குறேன், 3:30 எழுப்பு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே ஒரு கனவு வந்துடுறது. அந்த கனவில் 100 வருஷத்தை தாண்டி என்னால் போக முடியும் இல்லையா? முழிப்பு வந்துடுத்துனா நீ எங்கே இருக்கியோ அங்கேயே தான் இருப்ப. காலம் எங்கே மாறினது? கான்ஷியஸ்னஸில் மாறித்து. இதை மாடர்ன் சயின்டிஸ்ட் ஆலோசிக்கிறா. ட்ரீம் லேண்ட்ஸ் சைக்கலாஜிஸ்ட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறா. சைக்கிக் காமெடிக் வருது. உன்னோட ஆலோசனையை அதாவது ஆலோசனை கூட சரீர ரோகத்தெல்லாம் மாற்றும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இருக்கிற காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய உடம்பு வரத்துக்கு காரணம் ஆகுது. யோகத்தினால இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். அதற்காக பிராணாயாமம், யோகம், ஆசனம் இதெல்லாம் குணப்படுத்தும். உண்மைதான்.
அதாவது அது ஆலோசனையோட அழுத்தத்தினால வந்த வியாதியாக இருந்தாக்க யோகத்தால் குணமாகும். ஆனால் எல்லா ரோகமும் இதனால் குணமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஆலோசனையால் வர உடம்பு வியாதிக்கு யோகத்தால் குணம் பண்ண முடியும். அதுக்கு பிராணாயாமம், ரா வெஜிடபிள்ஸு, நேச்சுரல் ஃபுட்டு, இப்போ பிராணாயாமம் இதெல்லாம் சம்பவமே. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் இன்ஜினியரிங்கில் ரொம்ப இது டெவலப்மெண்ட் ஆகுது. மனுஷா எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தாங்க முடியும்? பகவத்கீதை ரொம்ப நன்னா இதை சொல்கிறது. அதாவது இஷ்டமான ஆகாரம் அப்படின்னா, யுக்தமான ஆகாரம்னா ஒன்று இட்லி ஒரு நிறையா சாப்பிட்றது, தோசை நிறையா சாப்பிட்றது அப்படின்லாம் கிடையாது. விசேஷமாக அவர் யுக்தம்னா ஒரு லிமிட்டாக வச்சுட்டு சாப்பிட்ணும். நீ பண்ணுற வேலையில் ஆகாரம் கூட ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேப்பர் நியூஸ் வந்தது. ஸ்ரீ நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவரோட சமையல் பண்ணுறவரை திடீர்னு வேலையிலேருந்து எடுத்துட்டார். என்ன அப்படின்னா, அவரோட நரசிம்மராவோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவர் வெளியில் சொல்லிட்டார். அதாவது உன்னோட ஃபுட் ஹேபிட் தெரிஞ்சாக்க உனக்கு எந்த ஆகாரம் சாப்பிட்டா நீ வேலை செய்ய முடியும், மனசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுடுத்துனா அதன் மூலமாக நிறைய மாறுதல் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த மாறுதல் கொண்டு வர முடியுங்கிற மனுஷாக இருந்தால் எந்த வேலையும் அவன் மூலமாக செஞ்சுக்க முடியும். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. நாம் நிறைய நம்ம மைண்டை காம்ப்ளிகேட் செஞ்சுட்டுருக்கோம். எது என்ன அப்படின்னு தெரியாமலேயே ஒரு மாதிரி போயின்னு இருக்கோம். நம்ம தர்மத்தில் விசேஷமான தேவதா சக்தியெல்லாம் பூஜை பண்ணும்போது சில ரக கலர் வஸ்திரம் போட்டுப்பா, சில கலர் புஷ்பமே பூஜைக்கு உபயோகப்படுத்துவா, சில கொஞ்சம் ஆகார பதார்த்தம் கூட எடுத்துக்கணும். சில தேவதைகளுக்கு சில பர்டிகுலர் பிரசாதம். அதே மாதிரி நம்ம அந்த பூஜை டயத்தில் எது வேணால் எப்படி வேணால் சாப்பிட முடியாது. அதில் சொன்ன மாதிரி கலர் கட்டிண்டு வஸ்திரம் கட்டிண்டு பூஜை பண்ணி பிரசாத நைவேத்தியம் பண்ணி நம்மளோட பூஜை நன்னா பலன் கிடைக்கும். அப்போ கிளிக் ஆகும். கொஞ்சம் பூஜைக்கு கொஞ்சம் ஆகாரம் தான் எடுத்துக்கணும், உன்னோட இஷ்டப்படி இல்லை. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய எல்லாம் கச்சா முச்சான்னு உபயோகப்படுத்துறதுனால நம்மளுடைய சென்டிமெண்ட்ஸு அந்த சென்சிட்டிவ்னஸ், நம்ம உடம்பில் இருக்கிற சென்சிட்டிவ்னஸ் போயிடுது. சென்சிட்டிவ்னஸ் இல்லை. கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தால் நீ என்ன ஆகாரம் சாப்பிட்ற, எதை சாப்பிட்டா வீட்டில் இருக்கிறவாள்கிட்ட கோபப்படுற, எந்த ஆகாரம் நீ சாப்பிட்ட போது உன்னோட பாஸ் உன்கிட்ட கோபமாக இருக்கார், எந்த ஆகாரம் நீ சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போனால் பாஸ் உன்னை இல்லைன்னா முடியவே முடியாது ஆஃபீஸ் அப்படின்னு புகழ்றார். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். நீ இப்படி கூட பண்ணலாம். நீ ரொம்ப நல்ல ஒரு டிஷ் வீட்டில் பண்ணியிருந்தா உங்களுக்கு நீ சாப்பிட்டுட்டு நீ அவருக்கும் எடுத்துன்னு போய், என் வீட்டில் எப்போதும் நன்னா பண்ண மாட்டா,
இன்றைக்கி என்னவோ நன்னா வந்திருக்கு, கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கும் உங்கள் பாஸுக்கும் கொடுக்கலாம். உங்களை நினைவு வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலாம். அப்போ பாஸ் கூட உன் பேச்சை கேட்பார். ஏன்ஷியண்ட்டில் ஒரு கலந்து இருக்கிற ஃபேமிலியில், கூட்டு குடும்பத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால் அவள் எல்லாரையும் மேனேஜ் பண்ணினா தே கேன் மேனேஜ் வெரி வெல். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டி அம்மா செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது கூட பகவத்கீதையில் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொல்கிறா. பகவத்கீதை அற்புதமான கிரந்தம். பகவத்கீதையை எல்லாரும் ரைட்டிங் கமெண்ட்ரி எழுதுகிறா. ஆனால் பகவத்கீதையை படித்து ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி தெரிஞ்சுக்கல. யுக்தாஹார நீ எப்படிப்பட்ட இடத்துக்கு போகிற, அதாவது நம்ம க்ஷேத்திரம் போகிறோம், அந்த க்ஷேத்திரத்தெல்லாம் அதெல்லாம் போகிறதுன்னா ஒரு நியமம் வச்சுட்டு அந்த ஒரு அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். எல்லோரும் போகிறா, எல்லோரும் வரா அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லோரும் போகிறா. அதனால் எவ்வளோ நெகட்டிவ் அங்கே சேர்றது. தீர்த்த க்ஷேத்திரம் போனாக்கா அங்கே பிளேஸோட ஜியாகிரபிக்கல் மாறுதல் அற்புதமாக வரும். மீனெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாள். அதை அங்கே அந்த இடத்த அவ்வளோ பவித்திரமாக வச்சுருப்பாள். இப்போ அதெல்லாம் அவ்வளோ ஃபாலோ பண்ணுற அந்த இடத்தெல்லாம் ஒரு காடு போல் தயார் பண்ணி வச்சுருக்கா. அதனோட சாங்டிட்டி போயிடுத்து. இப்போ டிபி சானிட்டோரியம், அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒர்க்கிங் சிஸ்டம், ட்ரீட்மெண்ட்டு, அது ஸ்பெஷல், அது தனி. அதே கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் அது அங்கே இருக்கிற வைத்தியம், அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அங்கே இருக்கிற சாப்பாடு, அதெல்லாம் தனி. எப்படி வியாதிக்கு ஏற்ப அந்த இடத்தோட பிளேஸ் மாறுபடுறது. யுக்தா அப்படின்னு அதாவது அந்த ஒரு க்ஷேத்திரத்தெல்லாம் ரிஷிகள் அப்படி டெவலப் பண்ணினான். அதை நம்ம மாற்றிட்டு இருக்கோம். நாம் எந்த க்ஷேத்திரத்தில் எப்படிப்பட்ட கான்ஷியஸை மாற்றிக்கணும் அதை சொல்லணும். நான் சார்தாம் யாத்திரை போனேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பஸ்ஸில் போயிட்டு வர்றது, நம்ம பணம் செலவு பண்ணி போகிறது, அதை தான் நம்ம நினைக்கிறோம். பத்ரிநாத் போனேன், கேதார்நாத் போனேன், கங்கோத்திரி போனேன், யமுனோத்திரி போனேன் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே கூட இட்லி சாம்பார் கிடைக்கிறதுன்னு அதை வேறு பெருமையாக சொல்லிப்போம். ஜெகத்குரு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிறைய நாள் பத்ரிநாத்தில் இருந்து தபஸ் செஞ்சும் தபஸ் சக்தி வரல. அப்போ நம்ம ஸ்திதிலாம் என்ன? நாம் ஏதோ போகிறோம் வரோம். தீர்த்த க்ஷேத்திரம் ரொம்ப எஃபர்ட் கொடுக்கணும். அங்கே நீ கொடுக்குற எஃபர்ட்டை ஒட்டி உன்னோட பிரயத்தனம் அந்த வேலை நடக்குமா நடக்காதான்னு கூற முடியும். பட்சிக்கெல்லாம் நம்மளை விட ஞானம் அதிகம். சின்ன வயசில் ஒரு கதை படித்தேன். அது விவசாயம் நடந்திருக்கு. அறுவடைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போ அந்த சின்ன பட்சி அந்த அங்கே ஒரு நடுவில் எங்கோ ஆகாரத்தை எடுத்துகிட்டு வந்து அதனோட குஞ்சுகளுக்கு தருது. ஒரு நாளைக்கு அந்த அம்மா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது இந்த குஞ்செல்லாம் சொல்கிறது, அம்மா அம்மா நம்ம வேறு இடத்துக்கு போகணும்மா, இங்கே அறுவடை பண்ண போகிறாளாம்,
அப்படின்னு சொல்கிறது. இந்த அம்மா சொல்கிறது சொல்லலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு 4-5 நாள் ஆச்சு. மறுபடியும் இந்த குழந்தைகள்லாம் அம்மாக்கிட்ட, அம்மா இன்றைக்கி அந்த இவர் கெட்டியாக சொல்லிட்டா, பக்கத்தில் இருக்கிறவா வந்தாலும் வரலைனாலும் அறுவடை செய்யணும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு. அப்போ அவள் அம்மாவும் சொல்கிறா, இல்லை இல்லை நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆகாரம் நமக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். வைப்ரேஷன், நீ எடுத்துக்கிற ஃபுட்டு, நீ எந்த க்ஷேத்திரத்தில் சாதனை செய்கிறியோ அதெல்லாமும் ஒட்டி இருக்குது. அதுக்காக தான் நம்ம இப்போ ஆசிரமம்னு ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணுறோம். அதை கட்டி அதுக்காக அந்த சரௌண்டிங்ஸ்லாம் ஏரியாவில் நேச்சராக உள்ள இடத்துல நிர்மாணம் பண்ணுறோம். அதுக்கு அந்த மாதிரி அவசியம் ஏற்பட்டிருக்கு. தீர்த்த க்ஷேத்திரத்தில் நாமளே போய் பொல்யூட் பண்ணிடுறோம் அந்த இடத்த. இதுக்கெல்லாம் யோகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. யம நியமத்தை நன்னா ஃபாலோ பண்ணணும். யம நியமம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நீ அதை ஃபாலோ பண்ணால் உனக்கே சித்துகள்லாம் கிடைக்கும். நம்ம கனவுன்னு சொல்கிறோம். கனவு 6 மாதம் கழித்து நமக்கு நடக்கிறத கனவு மூலம் தெரியும் நமக்கு. அதுக்காக தான் ராத்திரியில் நோட்டை பக்கத்தில் பேனாவும் பக்கத்துலேயே வச்சுட்டு கனவு வந்தால் உடனே எழுதி அந்த கனவை எழுதி வச்சுட்டு படுத்துடணும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக பலன் கிடைக்கும், தெரியும் உங்களுக்கு. யோகிலாம் செய்கிற சித்துக்கு மந்திரம் எதுவும் அவசியம் இல்லை. யமம் நியமந்தான் ரொம்ப அவசியம். அப்போ சித்துலாம் நம்மக்கிட்ட வரும். அஸ்தேயம், அஸ்தேயம்னா திருடாமல் இருக்கிறது. உன்னுடைய வஸ்து இல்லாததை நீ தொடக்கூடாது. உன்னுடையதை மட்டும்தான் நீ உபயோகிக்கணும். மற்றவாழ்தான் நீ தொடவே கூடாது. திருப்பி திருப்பி எதுக்கு சொல்கிறதுன்னா மனசில் நன்னா மறுபடியும் வாங்கிக்கணும்னு. அதை மாதிரி 12 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் பூமியில் உன்னோட பார்வை எங்கே படுறதோ அங்கே ரத்தினங்கள்லாம் இருந்தால் உன் கண்ணுக்கு நன்னா தெரியும். யோக வித்யை நிறைய யோகிலாம் இதை செஞ்சு காட்டியிருக்கா. நெக்ஸ்ட்டு சத்தியம். ஒரு 12 வருஷம் உண்மைதான் பேசுவேன்னு மனசில் நினச்சிக்கோ. கனவுல கூட உண்மையை தான் பேசணும், பொய்யே பேசக்கூடாது. 12 வருஷம் நீ ஃபாலோ பண்ணு, நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும். சூரியன் நிற்கணும் அப்படின்னா கூட சூரியன் நின்றுடுவார். அந்த அளவுக்கு நீ அதை ஒரு தவமாக பண்ணணும். யோக வித்தியை முதல்ல சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னார் கிருஷ்ணர். அப்போ நீ அவரோட வயசை ஊகிச்சுக்கோ. இப்போ நம்ம ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம். அவர் எப்போ பிறந்தார் அது தெரியாது. அர்ஜுனன்ட்ட கேட்டார், நான் அதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டார். நீ உன்னோட ட்ரீம் செய்த மாடிஃபைடு பண்ணிக்கோ.
அப்போ நீ உச்சஸ்தாய்க்கு போக முடியும். நீ கனவு காண்டா அந்த கனவு வந்து உச்சஸ்தாய்க்கு நீ உயர்ந்து போவ. சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறா, சம்பவமா நான் செய்ய முடியுமா, உச்ச ஸ்வப்ன ஆதார லட்சணம். இப்போ பகவத்கீதையில் 18 சூத்திரம் இருக்குது. நீ எஜுகேஷனில் எப்படி 18 சூத்திரத்தை அந்த 18 கிளாஸ் படித்து 18 சூத்திரத்தை படிக்கிற, 18 ஸ்டெப்ஸு ஸ்கூல் படிப்பு படிக்கிற, அதே மாதிரி யூனிவர்சிட்டி வித்யா இதை நீ புரிஞ்சு கொள்ள முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு சாப்டரையும் நீ புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட லைஃப்பை நடத்து. சும்மா பகவத்கீதை படிக்கிறேன், பாராயணம் பண்ணுறேன், பைஹார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. நீ அந்த லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ நீ கூட கிருஷ்ணர் தான். பதினெட்டு சாப்டரும் வாழ்வில் ஒரு அங்கமாக நீ செய்யணும். இப்போ எம்எஸ்சி படிக்கிறான் ஸ்டூடெண்ட்ஸு. அவள் எம்எஸ்சி படிச்சுட்டு அவள் எங்களோட காலேஜ்லேயே கொஞ்சம் 2-3 வருஷம் கழிச்சு அவளே லெக்சராக வருவா, எங்கள் பக்கத்துலேயே உட்காருவா. நீ இந்த ஜென்மாஷ்டமியில் தீட்சை எடுத்துக்கோ. கீதையை அர்த்தம் பண்ணிப்பேன், நன்னா புரிஞ்சுப்பேன், அதை புரிஞ்சு டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு. இதுக்கு தான் நான் எப்போதும் 4 hours கொடு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு 4 hours குறைவான நேரம் இருந்தால் போகாது. அப்போ நீ கேட்ப, மாஸ்டர் 4 சண்டே, 2 அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை இதுக்கெல்லாமும் பண்ணணுமா மாஸ்டர் அப்படின்னு. இப்போ பிபி வந்தவா டாக்டர்கிட்ட போவா. டாக்டர் சொல்வார் உப்பே தின்னக்கூடாது அப்படின்னு. மாஸ்டர் டாக்டர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அப்படின்பா. இல்லைன்னா நான் வேறு சால்ட்டு உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்பா. ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகி சரி கொஞ்சமாக சாப்பிடு போ அப்படின்னு விடுவான். அப்போ வீட்டில் வந்துட்டு டாக்டர் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோன்னு சொன்னால், நீ தினம் 2.5 ஸ்பூன் போடுறியா, இப்போ 3 ஸ்பூன் போடு அப்படின்பா. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த உப்பு சாப்பிடக்கூடாதுங்கிறத நீ புரிஞ்சிக்காம அதில் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுங்கிறத அதை நீயே உன்னோட சமாளிச்சுட்டு நீ அதை ரூலை சாப்பிடாம நீ எப்போதும் சாப்பிட்ற நிலைக்கு உன் மனசை கொண்டு வந்துட்ட, அவ்வளோதான். அதே மாதிரி வந்து ஆத்தியாத்மியத்தில் நோ கன்செஷன். அது ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்வார், நான் என்றைக்குமே சாதனையை நிறுத்தலை, என்றைக்கு போஜனம் சாப்பிட்லன்னா அன்றைக்கி சாதனை பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்கிறார், நான் ஒரு நாள் கூட சாப்பாடு சாப்பிடாம இல்லை அப்படின்னா என்ன, தினம் சாப்பிட்டேன், தினம் ஒரு நாள் கூட விடாமல் சாதனை பண்ணினேன், ஜபத்தை ஒரு நாளும் விடலை, அதுதான் ரொம்ப முக்கியம், ஜபம் பண்ணிவிட்டு அந்த சாதனையை முடிச்சுட்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆத்தியாத்மியத்தில் நீ கன்செஷன் கேட்ப. நீ என்ன பண்ணுவ, யோகா சாதனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அடுத்த வாரம் உபவாசம் இன்றைக்கி அப்படின்னா அன்றைக்கி என்னது இட்லி சாப்பிட்லாமா, சப்பாத்தி சாப்பிட்லாமா, சப்பாத்திக்கு என்ன கூட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அந்த யோசனை பண்ணுறே தவிர சாதனை பண்ணணுமே அப்படின்னு நீ நினைக்கல. ரெண்டு ஸ்டெப்பு சொல்கிறேன் இன்றைக்கி, அதை நன்னா எடுத்துக்கோ. எதற்கு அப்படின்னா 1 month சொல்கிறேன். இப்போ இந்த பிரவச்சனம்லாம் சொல்லிட்டு வரேன். பிரகிருதி தான் குரு, அது உன்னை எங்கே வைக்கிறதோ அதே சரி.
உன்னோட ரிலேஷனில் பாந்தவியம் இருக்கே, அதுக்கு வந்து தற்காலிக சம்பந்த பாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராத. யாருக்கு எவ்வளவு மரியாதை தரணும், யாரை எங்கே வைக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், உன்னோட பிஹேவியருக்கு உன்னை வந்து யாரும் தப்பு சொல்ல முடியாது, நடந்துக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கணும். அது யோக சாதகன். யோகம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவன் எப்போதும் முன்னாடி இருப்பான், அவன் பின்னாடி இருக்க மாட்டான். இவன் என்ன இப்படி பண்ணுறான் இவன் அப்படின்னு யோக சாதனை பண்ணுறவா வந்து தப்பு சொல்லும்படியாக இருக்கக்கூடாது. உன்னோட ரெஸ்பான்சிபிள், உன்னோட பாத்தியை பர்ஃபெக்டாக பண்ணணும். உன்னோட டியூட்டி என்ன இருக்கோ அதில் கொஞ்சம் கூட இது இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக வேலை பண்ணணும். அதே அர்ஜுன விஷாத யோகம். அதில் நீ ரொம்ப பர்ஃபெக்டாக நிறைவேற்றணும். அதே திருஷ்டி மகாபாரத யுத்தம் நடக்கிறது. அர்ஜுனன் வந்து ரொம்ப யங் மேன், 84 வயசு. ஸ்ரீகிருஷ்ணன் அதோட யங்கு, 125 இயர்ஸு. 2 பேரும் கலந்து வேலை செய்கிறா. அதாவது துரியோதனன், துரோணர், பீஷ்மர், அர்ஜுனன் அந்த சண்டை டயத்தில் அங்கே நிற்கிறா யுத்த களத்தில். அந்த டயத்தில் அந்த நேரம் வந்தபோது நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். நீங்களும் இப்போ அப்படி தான் இருக்கீள், அப்படி தான் உங்கள் மனசு இருக்குது. மாஸ்டர், நீங்கள் ரொம்ப கிரேட் மாஸ்டர், நீங்கள் ரொம்ப பெரியவர், கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் மாஸ்டர் நீங்கள் அவசரப்படுறீள்? இன்னும் 2 வருஷம் போகட்டும் மாஸ்டர். 10 வருஷம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சமே மாறிடும். சேஞ்ச் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாள். காலேஜில், எங்கள் காலேஜில் ஸ்பெஷல் தெலுங்குக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சு டீச்சர்லாம் ஏற்பாடு பண்ணிது. அப்போ நிறைய பேர் வந்து அதில் சேரலை. ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அந்த யாரும் ரெஸ்பான்ஸு சரியாக இல்லாதனால அந்த பேட்சே இல்லை. அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி டு லேர்ன் தெலுங்கு, அப்போ வந்து பேட்ச் இல்லை, அப்போ சொல்லித்தரத்துக்கு டீச்சரும் இல்லை. அதனால் எப்போ எது சொல்கிறா அதை அப்போயே ஃபாலோ பண்ணணும். இப்போ தான் மாஸ்டர் எல்லாம் சொல்லியிருக்கேள், நன்னா தூங்கணும், நன்னா கனவு காணணும் அப்படின்னு. இப்போ மறுபடியும் எல்லாம் பண்ண சொல்கிறேளே, இதுதான் அர்ஜுன விஷாத யோகம். இந்த மந்தமான ஸ்திதியிலேருந்து வெளியில் வா. நம்ம மனுஷாளுக்கு எப்போதுமே ஒரு கன்ஃபியூஷன், பண்ணணுமா பண்ண வேண்டாமா. இப்போ குருவோட பேச்சை கேட்குறதா, ஃபேமிலியை பண்ணுறதா, சமாஜத்தை பண்ணுறதா, எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். குருவோட பேச்சை கேட்குறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். குருக்கிட்ட உன்னை கொடுத்துரு, அப்போ குரு உன்னை பார்த்துப்பார். அப்படின்னா, அதாவது ஆஃப்ரிக்கன் காட்டில் ஒரு ஜங்கிளில் ஒரு டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்துருந்தார் பசங்கள்கிட்ட. அப்போ ஜங்கிள் இருக்கிறதுனால நிறைய புலி சிங்கம்லாம் இருக்கும்ல. அப்போ டீச்சர் கேட்டார் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, இப்போ புலி வந்ததுன்னா என்ன பண்ணுவேள் அப்படின்னா. யாருமே பதில் சொல்லலை, எல்லோரும் பயந்துட்டு இப்படி பார்க்குறா. கடைசியாக ஒரு பையன், சின்ன பையன் எழுந்துட்டு, என்ன அது என்ன பண்ணணுமோ அந்த புலி அது பண்ணிடும் அப்படின்னா.
அதே மாதிரி குருக்கிட்ட கொடுத்துட்டா குரு என்ன பண்ணணும், உன்னை எப்படி மோல்டு பண்ணுமோ அவர் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நீ கேள்வியே கேட்காத, குரு உன்னை கவனிச்சுப்பார். குரு சொல்கிறத செய். சாங்கிய யோகம். அதாவது எதை பற்றி கஷ்டப்படக்கூடாதோ அதை பற்றி கஷ்டப்படுற. அது அர்ஜுனன் சொல்கிறார், இது எனக்கு போய் லெக்சர் அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறார். சாங்கிய யோகம். ஒவ்வொரு செகண்டும் காலம் திரும்பி வராது. ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு, ஒரு நொடி கூட நமக்கு வேணும்னா திரும்பி வராது. நாளைக்கு படிக்கிறேன், இன்றைக்கி விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சூழ்நிலை வராது. இந்த மாதிரி போன காலம் திரும்பி வராதுங்கிறது உனக்கு அனுபவத்தில் புரிஞ்சுடுத்துனா சாங்கிய யோகத்துக்கு போயிடுவேன். அதான் சித பிரஜஸ்திதி. பிரஜைன்னா எவருடைய இன்டெலிஜென்ஸ், அறிவுத்திறன், எந்த ஃபார்முலா. பிரபஞ்சம் என்ன சொல்கிறது? பிரபஞ்சம் எல்லாம் சாதாரணமாக எல்லோரும் பிரபஞ்சத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன சொல்லுவா, என்னப்பா சம்பாதிச்சியா, வீடு வாங்கினியா, ஃப்ரிட்ஜு வாங்கினியா, டிவி வாங்கினியா, கார் வாங்கலையா, அந்த கார் வாங்கிறதுக்கு லோன் கொடுக்குறாளே, அதுக்கு ஏன் நீ அதை வாங்கலை அப்படின்னு தான் இருக்குது உலகம். அதாவது பாக்கியத்தில் இந்த வீடு, வாசல், காரு, பங்களா, நகை அதில் தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி நீ போகாத. நீ உன்னோட நிலையில் நின்றுக்கோ. அதே சித பிரஜத்துவம். நீ சாதிச்சு காட்டு. முதல்ல சைலன்ஸ், எட்டர்னல் சைலன்ஸ். நோ ஆலோசனை, ஒன்றுமே திங்க் பண்ணாத. நான் படின்னு சொல்கிறேன், என் பிள்ளை கேட்கல. அவனை டாக்டருக்கு படிங்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நீ இதே புலம்புவ. என்ன பண்ணணுமோ காலபுருஷன் பண்ணுவார். நம்ம அவனோட அகங்காரத்தை போக்கணும். நமக்கு தலையிலேருந்து முடி உதிர்ந்துட்டே இருக்குது. அந்த ஹேர் ஃபாலிங்கை நம்ம தடுக்க முடியறதா? நம்ம உடம்பில் இருக்கிறதே நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாத போது நம்ம குழந்தைகளை என்ன, அவளோட எதிர்காலத்தை நம்ம என்ன நிர்ணயம் பண்ண முடியும்? இந்த மூர்க்கத்துவத்திலேருந்து நீ வெளியில் வா. அப்படி விட்டவாள்லாம் பெரிய விஞ்ஞானியாக ஆயிருக்கா. எடிசன், டால்டன், அப்படி இப்படி வளர்ந்தவா தான் அவள். நம்ம இப்போ நினைக்கிறோம் நம்ம வேணால் அவளை கொண்டு வரோம் அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். இப்போ அந்த சயின்ஸ் நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் போனாக்க இன்னும் அவள் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறாளே தவிர அதனோட புரிஞ்சுட்டு படிக்கிறதில்ல. அதாவது பூமியில் விதை போடுவோம், ஜலம் விடுவோம், சூரிய ஒளி அது படட்டும், அதுலேருந்து எப்படி செடி வருதோ வரட்டும். எல்லாம் அந்த பீஜத்தில் இருக்குது. இப்போ பசங்க 100 மார்க் வாங்குற 95 வாங்குறா அப்படின்னு நீ நினைக்கிற. அதை மோசம் ஆகார மனப்பாடம் செஞ்சு மார்க் வாங்குறா. என்ன எழுதினான்னு தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அதுவும் ரெசிடென்ஷியல் காலேஜில் அப்படியே சப்ஜெக்ட் புரியல. அப்போ அதை புரிஞ்சிக்காம அவள் ஒரு மனப்பாடம் பண்ணி பட்டி கொட்டி என்னவோ பண்ணி மார்க்கை வாங்கிட்டு வந்துடுறா. அதுக்காக நீ குழந்தையில போய் இப்போ அடிக்காத, நீ அவள்கிட்ட போஸ்ட் பண்ணிக்காத. அப்படியா இப்படியா நீ இப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லாத. உன்னால் முடிஞ்சது
பசங்களுக்கு பண்ணு. காற்று, ஜலம், சூரிய ஒளி அப்படிங்கிற மாதிரி உன் குழந்தைகளுக்கு கொடுக்க முடிஞ்சதை கொடு. அதாவது செத்து போயிட்டா கோதானம் பண்ணுறேன்ட்டு 1.25 ரூபா பசு கொடுப்பா. புத்தி இருக்கா? அதை நன்னா புரிஞ்சுக்கோ. 1.25 ரூபாயில் வைத்தாரணி நதியை அந்த பசு தாண்டுமா? உன்னோட கோரிக்கை எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கோ. அதாவது உன்னோட கோரிக்கை அப்படின்னா, உன்னோட புள்ள இன்ஜினியர் ஆகணும், எம்டெக் படிக்கணும் அப்படின்னா உன் பாக்கெட்டில் 5 ரூபா வச்சுட்டா அதை படிக்க முடியுமா? அதுக்கு தகுந்த பிரயத்தனம் பண்ணணும். அதுக்கு நீ தகுந்த பிரயத்தனம் பண்ணி அவன் படித்தா அது உன்னோட கிரேட்னஸ்ன்னு நீ நினைக்காத. அவனுக்கு அருகதை இருக்குது, திறமை இருக்குது. படிக்கலையா அதனால் விட்டுடு, கஷ்டப்படுத்தாத. எது நடக்கிறதோ நடக்கட்டும். சாங்கிய யோகம். நீங்கள் எல்லோரும் கூட சாங்கிய யோகத்தில் தான் இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தாண்டிட்டு. இதாவது அமெரிக்காவில் விட சைனாவில் கடன் வாங்கினா நெக்ஸ்ட்டு பர்த்தில் தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா சைனா கவர்மெண்ட் ஒத்துக்குமா? உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பாக நீ எந்த ஜென்மத்திலையோ வாங்கின கடனை தான் இப்போ நீ உன் பசங்களுக்கு கொடுத்து தீர்த்துக்கிற. படிப்புக்குன்னு நீ லோன் கட்டுறிய, அது மாதிரி தான். தாத்தா சொத்து இருக்குது, தாத்தா சொத்து வருது அப்படின்லாம் சொல்கிறோம். நீ எப்பயோ அவளுக்கு கொடுத்துருப்ப, அது வருது. எப்படிப்பட்ட வேலை செய்வ? இது கர்மயோகம். 3வது, கர்ம ஆக்ஷனில் மானசீக ஸ்திதியில் இருக்கிறவா எப்படி செய்வா அந்த மாதிரி நினை. இப்போ 12 மணிக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். அவர் தியானம் பண்ணுவோம். நீ கிருஷ்ணருக்கு அவர் வருவார். அவர்கிட்ட போய் நீ எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆர்டர் போடாத. நம்மளோட லைஃப்பை ஜெகத்குரு கையில் ஒப்படைப்போம். அவர் எங்கே எப்படி அழைச்சிட்டு போகிறாரோ அக்செப்ட், ஓகே. உன்னோட வாழ்க்கை படகு எப்படி போகணுன்னு அவருக்கு தெரியும். நிஜமான தபனம் இருந்தால் நீ அதை அப்படியே பண்ணு. கண்ணை மூடு, ஸ்ட்ரெயிட்டாக உட்காரு. ஃபாஸ்ட்டாக சுவாசம் எடுத்து விடு. இப்போ இருக்கிற மந்தமான சோம்பல் நிலை போகும். கரெக்டாக மானசீக ஸ்திதிக்கு வா. ஆக்சிஜன் வித் பிரெயின். நன்னா ஃப்ரெஷ்ஷாகி கண்ணை மூடிண்டு உட்காரு. 12 மணி தியானம் பண்ணு. ஜெய குருதேவ்.